விவாகரத்துக்கு பின் தளபதி விஜய் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் விஜயும் சங்கீதாவும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. மேலும் இந்த ஒரு டிவோர்ஸுக்கு ஜீவா அம்சனமாக விஜய் அவர்கள் பல கோடி தரணும் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் திரைப்படங்களின் வாயிலாக சம்பாரித்து பல கோடி சொத்துக்கள் வச்சிருக்காரு. என்னையும் என்னோட குழந்தைகளையும் லைஃப் டைம் செட்டில் பண்ண வேண்டியது அவரோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது விவாகரத்துக்கு பின் விஜயோட சொத்துக்கள்லாம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அவர்கிட்ட பல கோடி சொத்துக்கள் இருந்தது உண்மைதான். ஏகப்பட்ட திருமண மண்டபங்கள் வச்சுருந்தாரு, நிறைய சொத்துக்கள் வச்சுருந்தாரு. பட் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக வடபழனியில் இருந்த அவரோட மண்டபத்தை, திருமண மண்டபத்தை அவர் வித்திருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு கட்சியை வளர்க்குறதற்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி வந்துட்டு இருக்காராமா. அண்ட் இந்த மாதிரியான நிலையில் அவரோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் என்ன தருவார் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்க சொத்துக்கள் அவங்களுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதற்கு முன்னாடியே தளபதி அவர்கள் அவருடைய பையன் பேர்லேயும் பொண்ணு பேர்லேயும் ஏகப்பட்ட சொத்துக்கள் சேர்த்து வச்சுருந்துருக்காரு. அதாவது அவங்க பிறக்கும்போது அவர் சம்பாரிச்சிட்டு இருந்தார் இல்லையா சினிமாவில் நடிச்சு. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா வேட்டைக்காரனுக்கு அப்புறம் தளபதி அவர்கள் பீக்கில் போயிருந்தார். அண்ட் அந்த ஒரு டைம் சம்பாரித்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்களோட பையன் பேர்லேயும் பொண்ணு பேர்லேயும் தான் அவர் எழுதி வச்சுருந்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு லைஃபுக்கு தேவையான எல்லாத்தையுமே தளபதி விஜய் அவர்கள் ஆல்மோஸ்ட் செட்டில் பண்ணிட்டாரு. சமீபத்தில் இருக்கக்கூடிய விஜயின் சொத்துக்களில் சங்கீதா அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதில் மட்டும்தான் சங்கீதாவுக்கு பங்கு போகும். மற்றபடி அவங்களோட பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏற்கனவே விஜய் சார் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, கருப்பு படத்தை அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. சூர்யாவோட நடிப்பில் ஆர்ஜி பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு உருவாகி வந்திருந்த படம் தான் கருப்பு. அண்ட் இந்த ஒரு படத்தில் சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் கடந்த வருஷமே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஒரு சில பெரிய படங்களின் காரணமாக இந்த படம் ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. அண்ட் இந்த வருஷமாவது மார்ச்சுக்குள்ளே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் ஏப்ரலுக்கு அடுத்து, அதாவது தேர்தலுக்கு அடுத்து தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமம் மற்றும் ஓடிடி உரிமம் அமேசான் பிரைம் கைப்பற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தொகை கொடுத்து இந்த படத்தை அவங்க புக் பண்ணியிருக்காங்களாமா. இந்த வருஷம் சூர்யா சாருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வருஷமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் நடித்து முடிச்சிட்டாரு. இப்போ கருப்பு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப்லேயே பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதற்கடுத்து அவர் காப் இடத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மலையாள படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த 3 படங்கள் சூர்யாவுக்கு இந்த வருஷம் இருக்குது. எப்படி ஹிட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.